அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அரசியல் நடத்துகிறவங்க ரொம்ப குறைவு. பிறரை விட்டு எண்ணலாம். ஆனால் ஒரு அரசியலில் ஒரு சின்ன நியாயமாவது நடந்துக்கலாம். ஒரு நியாயம் வேணும் பாருங்களேன். அது கூட இல்லாமல் இந்த அம்னோ பாரதிய நேஷனில் சில தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பாக அம்னோட தேசிய இளைஞர் பகுதி தலைவர் டாக்டர் அக்மால்ன்றவர் ஒருத்தர் இருக்கார். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 8ஆம் மாதம், அதாவது இது வந்து மெடேக்கா மாதம், போன வருஷம் 8ஆம் மாதம் பினேங் மாநிலத்தில் ஒரு சீன முதியவர் வந்து, அதாவது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நாட்டு பற்று இருக்குது, யாருக்குமே நாட்டு பற்று இல்லாமல் இல்லை. இந்த தேசிய கீதம் மேலேயும் நம்ம கொடி மேலேயும் எல்லாத்துக்குமே ஒரு பற்று இருக்குது. அதனால தான் நம்ம தேசிய கீதம் பாடும்போது எல்லாமே ஏஞ்சி நிற்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பின்னைங்களை ஒரு முதியவர் வந்து தேசிய தினத்தை முன்னிட்டு, சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் ஒரு கொடியை எடுத்து ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் போடுறாரு. அவருக்கே அது தெரியாமல் தான் செஞ்சுருப்பாரு. இருப்பாங்க யாரும் தெரிஞ்சு, ஏன்னா அது செஞ்சால் குற்றம்னு தெரியாமல் செஞ்சிட்டாரு. அதுக்கு வந்து இந்த அம்னோ பாரதிய நேஷனல், அதாவது அம்னோவில் இருக்கிற இளைஞர் பகுதி தலைவர் டாக்டர் அக்மால் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி பிணைங்கு போயிட்டு அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த முதியோர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதாவது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்னு சொல்லுவாங்களே. இதோ 2 நாள் முன்னுக்கு திரங்கானூவில் வந்து, அதாவது அங்கே உள்ள நகராட்சி கழகமே வந்து கொடியை கட்டியிருக்காங்க. அந்த கொடியில் வந்து பிறையும் நட்சத்திரமும் இல்லை, பிறை நட்சத்திரம் இல்லை. அதுக்கு வந்து ரொம்ப பேர் தேர்ந்தாங்க. எங்கே போயிட்டார் அக்மால்னு வந்தார். ஒரு குகைக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ செஞ்சு போட்டார். நாங்கள் அதை கண்டிக்கிறோம், அதுக்கு வந்து மாநில மந்திரி சார் வந்து சேசாட் பண்ணோம். அப்புறம் இவரே ஒரு ஊட்டுனார். அதாவது அதுதான் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல, நம்மளும் கொடியை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இத்தனை வயசில் நானும் கேள்விப்பட்டதில்லை கொடியில் வந்து தனியாக அந்த பிறையும் நட்சத்திரமும் பறந்து போச்சுன்னு. சரி, ஓகே, அது என்ன நடந்தாலும் சரி, தவறுன்றது மனிதர்கள் வந்து இயல்பு. அதாவது தெரிஞ்சு செஞ்சால் தவறு, மன்னிக்கணும், தெரியாமல் செஞ்சால் தவறு, தெரிஞ்சு செஞ்சால் அது குற்றம். அப்போ தவறு செஞ்சவன் வருந்தி ஆகணும், தப்பு பண்ணவன் திருதி ஆகணும். ஓகே, இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கு பாருங்களேன். அப்போ தவறு செய்து இயற்கை தான் பாருங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு இனத்தை பார்த்தோ, ஒரு மதத்தை பார்த்தோ, ஒரு மாநிலத்தை பார்த்தோ வேறு ரெட்டை வேடம் போகிறவங்க இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. ஆகவே இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிறனால தான் நம்மளும் கொஞ்சம் பொது அறிவை பயன்படுத்தி இந்த மாதிரி தலைவர்களை புறக்கணிக்கணும். முடிஞ்சால் அந்த பாரதிய நேஷனலை புறக்கணிச்சிருங்க. இந்த மாதிரி கட்சி இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வளர்ப்பு பிராணி கூட, நாய்க்கு ஒரு தீங்கு வந்தாக்கா அதுக்கு ஒரு மாதிரி கொமைன் வருது, பூனைக்கு ஒரு தீங்கு வந்து அதுக்கு ஒரு கொமைன் வருது. எல்லாமே சில பிராணி தான், எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது தான். ஸோ இந்த மாதிரி மென்டலிட்டியில் உள்ள தலைவர் இருக்கிறனால தான் இந்த நாடு வந்து இந்த இனவாதமாகவும் மதவாதம் போயிட்டு இருக்கு. ஆகவே மக்கள், நமக்கு பகுத்தறிவு இருக்குது, பகுத்தறிஞ்சு ஒரு நல்ல அரசியல் ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.